அவரோட எல்லாம் கூட்டணி வச்சு தான் இன்னைக்கு இங்கே அம்பாசமுத்திரத்தை ஜெயிக்கணும்னு ஒரு தலையெழுத்து இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு மயிர் வெற்றியே வேண்டாங்க. நான் வணக்கம் உடன்பிறப்புகளை. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மெரினால கலைஞரை அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீமான் ஒரு வார்த்தை விடுறாப்புல, அது என்ன சுடுகாடாடா அங்கே கொண்டு அடக்கம் பண்ணுறீங்க அப்படின்னு. படு கேவலமாக திமுகவை எனக்கு தெரிய கீழ்த்தரமாக விமர்சித்த ஒரே ஆள் அவர் தான். அரசியல்லையே ரொம்ப மோசமாக, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 10-15 வருஷம். ஆனால் எல்லா அமைச்சர்கிட்டையும் டையப்பு சீர் கொண்டு போகிற அளவுக்கு திமுக அமைச்சர்கள்ட்ட இருக்கும். திமுக காரங்க எந்த இடத்துல வேட்பாளர் போட வேணாம்னு சொன்னால் அவர் தலைவர் லேடிஸ் வேட்பாளர் போட. இவர் பெரும்பாலும் இவர் பெண்மை பேசுவார் தெரியுமா. இந்த பெண்மை பேசுறதுக்கு பின்னால் 1008 அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு பெண்மை பேசுறதுக்கு பின்னாலேயும் இவர் பெருமையாக பெண்களை முன்னிறுத்துறாருன்னு 100 நம்பும். ஆனால் அவர் ஏன் பெண்களை முன்னிறுத்துறாரு அப்படிங்கிற விஷயம் எங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மிக எளிமையாக புரியும். யாரெல்லாம் கேட்காங்களோ, யாரெல்லாம் அவங்க எங்கெங்க லேடிஸை நிறுத்துறாங்களோ அங்கே எல்லாமே ஃபண்டு கிளீனாக போய் சேர்ந்துருக்கும். அவர் சொல்லுவாங்க, நீங்கள் லேடிஸை போட்டு கொஞ்சம் ஓட்ட கம்மியாக பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் உடனே லேடிஸ் அங்கே ப்ரிஃபரபிள் கொடுத்து அங்கே லேடிஸை நிப்பாட்டிடுவாங்க. இதுதான் அவரோட அரசியல். ஒன்று தேர்தலில் இத்தனை தோல்வியை கண்டதுக்கப்புறம் ஒரு கட்சி நிலையா நிற்கினா அதில் 1008 அர்த்தம் இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் திமுக தான் பல விஷயங்கள் அவருக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போயே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ கேவலமாக அவ்வளோ கீழ்த்தரமாக பேசின அவர் கூட அப்புறம் இந்த பேனா வச்சேன்னா நான் உடப்பம்னு சொன்ன ஒரே ஆள் அந்த ஆள் தான். கடலில் பேனா வைக்கிறதுக்கு இவருக்கு என்ன இருக்குது கேட்டால், நாங்கள் சமூக நீதி நாங்கள் அப்படி காப்பாற்றோம் இப்படி காப்பாற்றோம்னு கதை வேற விட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட எல்லாம் கூட்டணி வச்சு தான் இன்னைக்கு இங்கே அம்பாசமுத்திரத்தை ஜெயிக்கணும்னு ஒரு தலையெழுத்து இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு மயிர் வெற்றியே வேண்டாங்க. நான் அப்படி ஒரு மயிர் வெற்றி தேவையில்லையே. அவங்களெல்லாம் கூட்டணி வைக்கிற இடத்துல திமுக இருக்கு. அழிய போகிற கொள்ளையில் ஆடு மேஞ்சா என்ன, 6 அடி மாடு மேஞ்சா என்ன அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கு உங்களோட நிலைமை. இது நல்லதில்லை.